இந்தியாவின் மிக கொடூர நோய் ராபிஸ் நாயின் எச்சில் பட்டாலே வைரஸ் பரவும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் மத்திய விலங்குகள் நலவாரியம் சார்பில் உலக ராபிஸ் தடுப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ராபிஸ் நோயால் மனிதர்களுக்கு ஏற்படும் தீங்குகள் பற்றியும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பேரணியானது கடற்கரை சாலையில் இருந்து புறப்பட்டு நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய கொடூர நோயாக ராபிஸ் கருதப்படுகிறது. வைரஸ் தாக்குதலால் இந்த நோய் நாய்கள் வழியாக மனிதனை பாதிப்பு ஏற்படுத்துகிறது. தடுப்பூசி போடாத நாய்கள் கடித்தாலோ எச்சில் பட்டாலோ ராபிஸ் நோய் மனிதனுக்குள் புகுந்துவிடும். சருமம், தசைகள் என புகுந்து கடைசியாக மனிதனின் மூளையை பாதிக்கும். 15 to 20 ஆண்டுக்குள் மனிதனுக்கு உயிரிழப்பு ஏற்படும். இதனால் நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும். இதேபோல் நாய்கள் வளர்ப்போரும் ஆண்டுக்கு 1 முறை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர்.